மர்மக்கோட்டை இரகசியத்தின் அடிக்கல் தொடர்ச்சி. அருணன் விழுந்த இடத்தில் முகத்தைத் தடவினான். மண் நாரும் கருணை மிகுந்த இருள். நண்பர்கள் ஒருவருக்கொருவர் பயமாக கூடி நின்றனர். அவர்களின் முன்பு கருங்கட்டமான உருவம் வாளை தூக்கியது. உங்களை இங்கு அனுமதிக்கவில்லை. திரும்பிச் செல்லுங்கள். அருணன் தன்னைத்தானே மீட்டுக் கொண்டான். நாங்கள் எதற்காக வரவேண்டும் என்று நீ எதற்கு தீர்மானிக்க வேண்டும்? அவன் குரல் உறுதியாக இருந்தது. அந்த உருவம் நிமிர்ந்து பார்த்தது. நீங்கள் உண்மையைத் தேடுகிறீர்கள். ஆனால் உண்மை எப்போதும் சாபம்தான். அருணன் பின்னால் நடந்தான். அது எதுவாக இருந்தாலும் உண்மை எங்களுக்கு தெரிந்தாக வேண்டும். அந்த உருவம் ஒரு சில நொடிகள் அமைதியாக இருந்தது. பின்னர் அது வாளை கீழே பதித்தது. சரி. ஆனால் நீங்கள் இதில் உயிருடன் மீள முடியுமா என்பதை உறுதியாக கூற முடியாது. அது நகர்ந்தது. சுவர்கள் தானாகவே பிளந்தன. உள்ளே ஒரு பழங்கால அரண்மனை, சிதைந்து போன மேஜைகள், கலைந்து போன குருதி தடவிய சுவர் ஓவியங்கள். மத்திய பகுதியின் மண்ணை இழுத்து போட்டு அந்த உருவம் ஒரு உறைந்து போன உடலை வெளிக்கொணர்ந்தது. அருணன் அதைக் கண்டவுடன் அதிர்ச்சியில் உறைந்துவிட்டான். அந்த உடல் பாண்டிய மன்னனின் உடல்தான். மர்மக்கோட்டை பாண்டிய மன்னனின் மரண ரகசியத்தை புதைத்துக் கொண்டிருந்தது. ஆனால் யாரும் எதிர்பாராதது நடந்தது. மண்ணில் புதைந்திருந்த அந்த உடலின் கண்கள் திடீரென்று திறந்தன.